வேதம் சொல்கிறது நம்முடைய கரங்களோடு கூட சேர்ந்து இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஆமென். இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. சீயோனில் துதியானது அவருக்காக அமைந்து காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல சீயோனிலே துதியானது, சபையிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. எப்போ துதிக்கலாம் ஆண்டவரை, எப்போ மகிழப்படலாம், எப்போ மகிமைப்படுத்தலாம், எப்போ ஆண்டவரை உயர்த்தலாம், எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேரலாம் என்கிற அந்த அவா எப்போதும் வாஞ்சை நமக்குள் ஆமென் அது நெருப்பாக எரிந்து கொண்டே இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் நீங்க தான் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. மைக் மூலமா வர்ற சத்தத்தை வச்சு நீங்க யாருமே ஆராதிக்க கூடாது. நீங்க எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. நீங்க அவங்க ஆண்டவரை துதிங்க. சபை எல்லாம் ஆண்டவரை துதிக்கட்டும். யாரும் மௌனமா இருக்காதீங்க, கையை கட்டாதீங்க, கண்ணை திறக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கெங்கும் பார்க்காதீங்க. நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சபை தான் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருடைய துதியையும் கர்த்தர் கேட்க ஆவலோடு இருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் துதிங்க. பிள்ளைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை துதிங்க, வாயார வாழ்த்துங்க. ஆமென். கண்களை ஏறிட்டு பார்த்து துதிங்க. இயேசு வானத்துக்கு நேராக கண்களை ஏறிட்டு பார்த்து பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீ போதுமானவர் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, துதிங்க. பிள்ளைகள் எல்லாரும் துதிங்க. ஆமென். வாலிபர்கள் மேலும் இளைஞர்கள் மேலும் முதியோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாரும் மௌனமா இருக்காதீங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியே உம்மை துதிப்போம். உண்மையோடு துதிக்கிறோம். ஏதோ ஒரு வேகமான பாட்டை பாடி, அப்படி வேகமான பாடலை பாடி அல்ல, ஒரு உண்மையான இதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பெரும் சத்தத்தில் அவர் இருக்கவில்லை, மெல்லிய சத்தத்தில் தான் இயேசு இருந்தார். ஆகவே எப்போதும் ஆரவாரம் அல்ல. ஆமென். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாயை விரிவாக திறங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே தேவனே, எங்களை கொண்டு வந்தீரே, எங்களை சந்தித்தீரே. சிறுவயது முதல் கொண்டு நீரே எங்கள் நோக்கமாய் இருந்தீரே. சிறுவயது முதல் கொண்டு வேத வாக்கியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எங்கள் கண்களை திறந்தீரே. வாயை திறந்து துதிக்கமா, வாயை திறந்து துதிக்கையா. யாருக்கு கீழே முடிந்து பார்க்காதீங்க, எல்லாம் நிமிர்ந்து பார்த்து ஆண்டவரை துதிங்க. அவர் துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. சத்தம் வரட்டும். பெருமானின் இறைச்சல் சத்தம் கேட்கப்படட்டும். அவன் பெருமானின் இறைச்சல் சத்தம் கேட்கப்படட்டும். Hallelujah, 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 hallelujah. Amen. ஏதோ துதிப்போம், ஒருமனப்பட்டு துதிப்போம். நம்முடைய சிந்தனை எல்லாம் சிதறடிக்க விட வேண்டும். சிந்தனையை ஒருமுகப்படுத்துவோம். உமது நாமத்திற்கு நான் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தாவீது கேட்டான். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அவர் கூடியிருந்த இடத்தை தேவன் அசைத்தார். ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். அல்லேலூயா. தேவனே
தேவனே இங்க சத்தம் வரல, பின்னாடி எல்லாம் சத்தமே வரல, சத்தமா துதிங்க, எல்லாரும் துதிங்க, ஆவியில நிறைந்து துதிங்க. அவங்க பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுங்க. ஆபிரகாம் போன இடமெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். ஆமே, அங்கங்கே பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுங்க, அவரை அர்ப்பணிங்க. ஆமே, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையின் அண்டையிலே நாம் நம்மை கொண்டு போவோம், இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். நம்முடைய சரீரம் சும்மா இருக்கக்கூடாது, நம்முடைய வாய் சும்மா இருக்கக்கூடாது, நம்முடைய கரங்கள் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனே, நம்முடைய ஆவி சும்மா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஆமென். சபை எப்போ ஒன் மேன் ஷோ இருக்கவே கூடாது. ஆமென். ஒருத்தர் ஆராதனை செய்யறது அதெல்லாம் கேட்டு அப்படியே நிக்கிறது, அது இருக்கக்கூடாது. ஹீரோ வர்ஷிப்புக்கு ஒருபோது நம்ம இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு மரியாள் அம்மா சொல்லும் போது, மரியாள் அம்மா சொல்லும் போது அன்னைக்கு சொன்னாங்க, என் ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகரிலே களிகூறுகிறது. அவங்களோட யார் இருந்தாங்க? ஆராதிப்பதற்கு ஒருத்தருமே கிடையாது, ஆவியானவர் மட்டும்தான் ஆண்டவர் இல்லை. ஆமென். இயேசுவானவர் மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே அவர் உற்பவித்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஆவியானவர் அம்மாவின் மேலே, மரியாளின் மேலே தங்கி இருந்தார். ஆவியானவர் தான் அவர்களை ஜெபிக்க வைத்தார், ஆராதிக்க வைத்தது. அவங்களாலதான் அவங்க சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு உங்க ஆத்துமா தான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஆராதனை எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது இல்ல, இன்னைக்கு நான் எவ்வளவா நான் கர்த்தரை இன்னைக்கு ஆராதிச்சேன், நான் எந்த அளவுக்கு, நான் என்ன செஞ்சேன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு நான் கர்த்தரை எப்படி ஆராதனை செஞ்சேன், இன்னைக்கு நானும் கர்த்தர் எப்படி ஆராதனை இருந்தோம், ஆவியானவர் என்னை எப்படியெல்லாம் சொல்லி துதிக்க வச்சாரு, எப்படியெல்லாம் என் வாயை திறந்து பாட வச்சாரு, எப்படியெல்லாம் பிதாவை மகிமைப்படுத்த வச்சாரு, எப்படியெல்லாம் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன், அதைதான் நாம செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஓ தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போய்விடவே கூடாது. நான் கர்த்தருக்கு இன்னைக்கு என்ன கொண்டு வந்தேன், எவ்வளவு துதியை நான் கொண்டு வந்தேன், எவ்வளவு ஸ்தோத்திரங்களை கொண்டு வந்தேன், எவ்வளவு அர்ப்பணிப்பு நான் செஞ்சேன், எவ்வளவு ஆண்டவரின் மூலமாய் மகிமைப்பட்டாரு. என் கையினாலே, என் வாயினாலே, என் உதடுகளினாலே ஆண்டவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தப்பட்டார். ஆவியானவர் என்னை எவ்வளவாய் பயன்படுத்தினார். ஆராதனையிலே தேவன் என்னால எவ்வளவு மகிமைப்பட்டாரு. அதுதான் நமக்கு மன நிறைவை கொண்டு வர வேண்டும். அதுதான் உள்ளத்தின் மகிழ்ச்சி. அதுதான் ஓ ஹல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகரிலே களிகூறுகிறது. இது முதற்கொண்டு எல்லாரும் இந்த சந்ததியில் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அது நிறைவேறும்.
அதற்கு நீ காத்திரு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது, ஒன்றுமே தடைபடாது. காலையில 7 மணிக்கு ஒரு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவதாசன், பெரிய சபை பொறுப்புல இருக்கிறவர், எனக்கு போன் பண்ணி பேசினார். நான் பாஸ்டர், நான் ஆராதனை கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆராதனை நடுவிலையும் உங்களோடு பேசணும்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. உங்களோடு நான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த இரக்கம் எவ்வளவு பெரியது, ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார், ஆண்டவர் நம்மை எவ்வளவாக அவர் பாவிக்கிறார். 4 மணி நேரம் அவர் என்னோடு பேசிக்கிட்டு இருந்தார். ஆமென். கர்த்தர் நம்ம மேல நினைவாக இருக்கிறார், கர்த்தர் நம்ம மேல நினைவாக இருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கடந்த வாரத்தில் ஒரு கூட்டத்தில் நான் போய் பங்கு பெற்றிருக்கும் போது நம்மத்தில் வந்திருக்கிற தீர்க்கதரிசினி அம்மா அவர்கள், முகமறியாதவர்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை திருவுளம் பற்றினார். முகத்துக்கு முகமாக விரல் நீட்டி கை நீட்டி ஆவியானவர் பேசினார். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் உனக்கு நடப்பிக்க போகிறேன், எழுந்திரு என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் அருமையான அம்மா அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஊழியர்களை தேவன் தினம் தினம் நம் அண்டைக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார், அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். உன்னை நாமத்தில் வாசிக்கிறோம், நான் உங்கள் அண்டைக்கு ஊழியக்காரர்களை தினம் தினம் அனுப்பிக்கொண்டே இருந்தேன், நீங்களோ செவி கொடுக்காமல் போய்விட்டீர்கள். ஆகவே எல்லாரும் சிறைப்பட்டு போவீர்கள், திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் முந்தின சீருவுக்கு நீங்கள் திருப்பப்படுவீர்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லபர சந்தர வனரதரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாம் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் இன்னைக்கு எப்படி கர்த்தரை ஆராதிச்சேன், கர்த்தர் என்னை எவ்வளவா ஆராதனையிலே பயன்படுத்தினார். கண்ண மூடி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க துதிங்க. அலங்கார வாசலிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அற்புதம் நமக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது, அற்புதம் நமக்காக காத்திருக்கிறது, அற்புதம் நமக்காக காத்திருக்கிறது, அற்புதம் நமக்காக காத்திருக்கிறது. பெரிய பெரிய திட்டங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகா பெரிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டன என்கிற சொல்லக்கூடிய நாட்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளமும் நம்முடைய உதடும் இணையட்டும். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உதடுகளினால் தான் என்னை துதிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. அவனுடைய இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மை அன்போடு கேட்கிற ஒன்றே என் பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் நாம். சொல்றேன், சாதாரண ஒரு விசுவாசி இல்லவே இல்லைங்க. எபேசியர், கொலோசியர் எல்லாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூற்றுங்கள் என்று சொல்வார்.
நம்ம யாரையோ சொல்லிட்டு இருக்கிறோம் பரிசுத்தவான்கள் என்று. வேதம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். பரிசுத்தவான்களாக கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஊழியக்காரர்களாக பார்க்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அத்தனை பேரும் என் ஊழியக்காரர்களே கர்த்தர் சொன்னார். அந்த திரள் கூட்ட ஜனத்தை பார்த்து நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னார். ஆமென். எத்தனை பேர் ஊழியம் செய்ய வந்தது? இன்னைக்கு ஊழியம், பிரதானமான ஊழியம் கர்த்தரை ஆராதிப்பதுதான் பிரதானமான ஊழியம். பலிபீடத்தில் உட்கார்ந்து பாவியான ஸ்திரியை போல கண்ணீர் வடித்து அவருடைய தலைமுடியை வைத்து அவருடைய பாதத்தை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தானே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒண்ணு உங்களுக்கு தெரியுங்களா? இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடித்து அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தார். பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததெல்லாம் சொல்லப்படும் என்று மரியாதை குறித்து கூட ஆண்டவர் சொல்லல, அம்மாவை குறித்து கர்த்தர் சொன்னார். நீங்க பாவத்தோடு வந்திருக்கிறீங்களா? விட முடியாத பாவத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்களா? நீ இயேசு சொல்றாரு, உங்கள் தலைமுடி, பெண்களுக்கு தலைமுடி என்பது அவ்வளவு மகிமை அல்லவா? பெண்களுக்கு முடியே மகிமை என்று ஒன்று குழந்தையில வாசிக்கிறோம். அந்த மகிமையை, உங்கள் மேல் இருக்கிற அந்த மகிமையை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்திருக்க. இயேசுவின் பாதத்துக்கு அந்த மகிமையை கொண்டு வந்திருக்க. என் தலைமுடி எனக்கு மகிமை தான் ஆண்டவரே. அந்த மகிமையை, அந்த முடிய பாதத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். ஏசையா, நீங்க பாவத்தை மன்னிக்கிறவங்க, சாபத்தை நீங்க மன்னிக்கிறவங்க, சாபத்தை நீக்குகிறவங்க, கண்ணீரை சிந்துங்க, கண்ணீரை சிந்துங்க. அந்த தலைமுடியினால் இயேசுவின் பாதத்தை தொடங்க. இயேசுவின் பாதத்தை தொடச்சிட்டு இயேசுவின் பாதத்தை உங்க வாயால முத்த செய்யுங்க. இயேசுவின் பாதத்திற்கு உங்களை சமர்ப்பீங்க. உங்கள் முகத்தை கொண்டு போங்க. இயேசுவின் பாதத்தில் உங்கள் முகத்தை வைங்க. இயேசுவின் பாதத்தில் வடிந்த ரத்தம் நம்முடைய தலை வழியாக கால் வரைக்கும் பாய்ந்து ஓடி எல்லா பாவங்களும் பரிசுத்தமாயிரும். தேவனே, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவம் போக்கவே பெரியவர்
அமைதியே இருக்கக்கூடாது. எல்லாம் துதிச்சுட்டே தான் இருக்கணும். ஆமென். எல்லாம் துதிங்க, எல்லாம் வாய்க்கிறத துதிங்க. நான் இன்னைக்கு ஒன்றும் துதிக்க மாட்டேன், நீங்க தான் துதிக்கணும். சத்தம் வரணும், நல்ல கம்பீர சத்தம் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் சபை முழுவதும் மகிமைப்படட்டும். உங்களாலே ஆண்டவர் மகிமைப்படணும். தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உங்களாலே மகிமைப்படட்டும். பலிகளை செலுத்துவோம். ஆமென். உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஸ்தோத்திர பலிகளை பிதாவுக்கு நாம் செலுத்திக் கொண்டே இருப்போம். பாட்டினால் அவரை துதிப்போம், ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவோம். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எதை பார்க்கிறோம், இதுவே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க சொல்லுங்க, துதிங்க துதிங்க. ஆமென். துதியின் சத்தம் கேட்கப்படட்டும். ஆமென். ராஜாவின் ஆமென் மாளிகைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் தான் அவருடைய மாளிகை, நாம் தான் அவருடைய பண்ணை, நாம் தான் அவருடைய ஆலயம், நாம் தான் அவருடைய பரிசுத்தமான வீடு. துதிங்க துதிங்க துதிங்க. இன்னும் 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 நல்ல வான் கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பார்த்து சந்தோஷமாய் ஆண்டவரை பார்த்து மகிழ பண்ணுங்க. சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆமென். துதிக்கும் போது நம் நடுவில் பிரசன்னமாகிறார். துதிக்கும் போதுதான் ஆண்டவர் பிரசன்னமாவார். ஆமென். ஆமென். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவதும் கர்த்தரை துதினார்கள். நாமோ இது முதற்கொண்டு இன்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா என்று சொல்லி இருக்கிறது. தேவனோடு ஒப்புரவாவோம். ஆமென். தேவனோடு நற்மனம் பெறுவோம். அவரோடு ஒன்றி கட்டப்படுவோம். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. அந்த கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று சபையா பாடுங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து இயேசுவே இரட்சகர் மரணத்தினின்று வெட்கப்பட்டு
மூச்சு பிரிய வரைக்கும் இயேசுவே ஆண்டவர். கடைசியாக நம்முடைய ஜீவன் பிரியும் போது அவருடைய கையில நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டு அவரோடு நாம் போய்விடுவோம். சத்துரு நம்மை தொட முடியாது, நம்மை பறித்து கொள்ள முடியாது, நரகத்திற்கு கொண்டு போக முடியாது, பாதாளத்திற்கு கொண்டு போக முடியாது. நமக்காக ஆண்டவர் இயேசு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரலோக வீட்டுக்கு தான் நாம் போக போகிறோம். இயேசு நம்மை அழைத்துக் கொண்டு போவார். பிதாவாகிய தேவன் அங்கே இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பார், திரியேக தேவன் அங்கே இருப்பார், பரிசுத்த தூதர்கள் அங்கே இருப்பார்கள், சேராபிகள் அங்கே இருப்பார்கள், நம் முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நம் திரியேக தேவனை அங்கும் நாம் ஆராதித்துக் கொண்டுதான் இருக்க போகிறோம். ஆமென். ஆராதனை அபிஷேகம் வரட்டும். இந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இந்த வழிநடத்துவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓய்வந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றினதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊழியம், தொழில், வியாபாரம், அனுதின வேலைகள், தோட்ட துறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்து தொடர்ந்து இந்த வாரத்தை கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டி நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போதும் ஒடிசாவுக்காக நாம் ஜெபிக்கலாம். அங்க இருக்கிற 30 மாவட்டத்திற்காக, ஒடிசாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்காக, கவர்னருக்காக, அங்க இருக்கிற உயர்ந்த அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக ஆண்டவர் அந்த ஒடிசா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் எஸ்பிகளையும் உயர்ந்த அதிகாரத்துள்ள அதிகாரிகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த மாநிலத்தை வர்த்திக்கப்படும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சபையிலே பல்லாண்டுகளாக விசுவாசிகளாக இருந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜோசோவுக்காக, ஜோதிக்காக, ஜெனிசிக்காக, ஜோசிபஸுக்காக அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்தருக்குள் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்கும் தேசத்திற்கும் அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்தும்படி செய்கிற வேலைகள், தொழில்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கட்டுவிக்கும்படி, எடுப்பித்து நிலைநிறுத்தும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அன்பு சகோதர குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் கரைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். வரப்போகிற தேர்தலிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் கொடுக்கணும், நல்ல ஒரு அமைச்சரவை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் அதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். ராஜாக்கள் இறுதியும் அவர் கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தம்முடைய சித்தப்படி திருப்புவார். ஆமென். கர்த்தர் ஒரு திருப்புதலை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. பிள்ளைகளாகி நாம் அதை கேட்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல அருமையான நல்ல ஒரு பிரதம மந்திரியை தாங்கப்பா. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். யாரை பிரதம மந்திரியாக தரீங்களோ அவங்களுக்காக நன்றி அப்பா. எந்த அமைச்சர்களை தரப்போறீங்களோ அவங்களுக்காக நன்றி அப்பா என்று சொல்லி இந்த தேர்தல் கமிஷனை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அங்கே முதன்மையா இருக்கிற 3 பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து பட்சபாதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றித்து இணைந்து ஆமென் தேசத்தை முன்னிறுத்தி, எந்த ஒரு மனிதனையும் ஆளுகையோ அல்ல, ஜனங்களை முன்னிறுத்தி எதிர்கால தேசத்தை கரிசனை கொண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பண்டிகை உண்டாக வேண்டும். பூரிம் என்கிற பண்டிகை எஸ்தர் காலத்தில் உண்டானது. அப்பதற்கொத்த ஒரு பெரிய பண்டிகையை இந்த தேசம் கொண்டாட வேண்டும். இந்த தேசம் கொண்டாட வேண்டும். ஆமென். இந்த தேசத்தை நாம் கண்முன்பாக நிறுத்துவோம். ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுக்கு மனம் இறங்கும். சிறைப்பட்டு போன உன் தேசத்திற்காக ஜெபம் பண்ணு என்று தானியேலுக்கும் ஆண்டவரே சொன்னீங்க. ஆண்டவரே எரேமியாவுக்கு சொன்னீங்க.
எசேக்கியாவுக்கு சொன்னீங்க ஆண்டவரே, தேசத்துக்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்குன்னு சொன்னீங்க. தாவீது தேசத்திற்காக வேண்டுதல் செய்த போது அந்த வேண்டுதலை நீர் கேட்டீர் என்று 1 நாளாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறீர். கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை உம்முடைய குரல் உம்முடைய செவியிலே நீர் ஏற்றி கொண்டு விட்டீரப்பா. நன்றி. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் கூட, நம்முடைய தேசத்துக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மாநிலங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தேவன் தேசத்தை ஆழ்வாராக. முந்தின நாட்களுக்கு ஒத்த பூர்வ நாட்கள் இருந்தது போல நம்முடைய தேசம் மாறுவதாக, புதியவைகளாக தேவன் மாற்றுவாராக. தேவனுடைய நேசப்படி நம்முடைய தேசத்தின் மேல் பரப்பதாக. அமைதி உண்டாவதாக, தெய்வீக சமாதானம் உண்டாவதாக, ஆவியானவருடைய ஆளுகை வருவதாக. மெரினா பீச்சில் எல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்தது. மதுரை தமுக்க மைதானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்தது. டெட்லி ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய கூட்டங்கள் நடந்தது. அதெல்லாம் இன்றைக்கு மறுபடியும் வர வேண்டும். இந்த தேசத்துக்குள் மறுபடியும் அந்த செழிப்பு வரணும். ஆவியானவருடைய ஆளுகை வர வேண்டும். வெளிநாட்டில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களை வந்து இந்த தமிழ்நாட்டையும் தேசத்தையும் போதகத்தினாலே நிரப்புனாங்க. அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு வராதவர் ஊழியர்கள் எவருமே இல்லை. தேசத்தை அவருடைய போதகத்தினாலே நிரப்பினார்கள். எருசலேமை போதகத்தினாலே சீசர்கள் நிரப்பினது போல நிரப்பினார்கள். தடைகளை எல்லாம் மாற்றி மறுபடியும் தேவனுடைய ஊழியர்களை தேவன் கொண்டு வர வேண்டும். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். தேவனுடைய மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். 5 வகை ஊழியர்களிலும் ஆண்டவர் மகிமையை வெளிப்பட வேண்டும். கர்த்தர் செய்ய போவதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களிலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீ இரக்கமுள்ள கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் எழுப்பி நின்று 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 28ஆம் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறந்தவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் என் கனத்தை ரட்சித்து உம்முடைய சோதரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, இரண்டாவது உம்முடைய சோதரத்தை ஆசீர்வதித்து, மூன்றாவது அவர்களை போஷித்து, நான்காவது அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காரலாம். இப்பொழுது ஜோசுவா குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் பாடலிலே ஒரு பாட்டை பாடும்போது கர்த்தருக்கு என்ற காணிக்கைகளை படைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.